இசை புயல் ஏ ரகுமானை டைவர்ஸ் பண்ண போகிறதா அவங்க மனைவி சாய்ரா பானு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டாங்க. இந்த நியூஸ் கேட்டு பயங்கர ஷாக்கிங்னே சொல்லணும். இசை புயல் ஏ ரகுமானும் சாய்ரா பானுவும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. 29 வருஷம் ஒன்றா வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு டைவர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்ன்றது பயங்கர ஷாக்கிங்கான நியூஸ்னே சொல்லலாம். யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர பாண்டிங்கான கப்புள். நிறைய இன்டர்வியூவில் பார்த்துருப்போம். 2 பேரும் செம்ம சூப்பராக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அது ஏ ரகுமான் பார்த்தீங்கன்னா செம்ம க்யூட்டாக எந்த ஒரு சர்ச்சையிலும் சிக்காத ஒரு மியூசிக் டைரக்டர், நல்ல ஒரு ஃபேமஸான மியூசிக் டைரக்டர். இவர் டைவர்ஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க பர்சனல் ரீசன் சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் நான் முடிவை எடுத்திருக்கேன். ஸோ எல்லோரும் இந்த முடிவுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் நம்ம சாய்ரா பானு ரெக்வஸ்ட்டும் போட்டிருக்காங்க. ஏ ரகுமான் பையனை அபினும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் அவரும் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. வி கைண்ட்லி ரெக்வஸ்ட் எவ்ரிஒன் டு ரெஸ்பெக்ட் அவர் பிரைவசி டியூரிங் திஸ் டைம். தேங்க்யூ ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு போட்டிருக்காரு. உங்களுடைய பிரைவசிக்கு எல்லாரும் வந்து ஒரு மதிப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டிருக்காரு. ஸோ இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அவங்க மனைவி மட்டும் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம இசை புயல் ஏ ரகுமான் கிட்டேருந்து எந்த ஒரு கருத்தும் இப்போத்துக்கு வரல. நியூஸை கேட்டு நிறைய சினி இண்டஸ்ட்ரி உட்பட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தனுஷ், ஐஸ்வர்யா அவங்க 2 பேரும் டைவர்ஸ் பண்ணாங்க. ஜெயம் ரவியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் டைவர்ஸ் பண்ணார். நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் வாழ்ந்துட்டு டைவர்ஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸாகவே இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது வந்து இதுக்கப்புறம் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து முடிவு எடுத்து வந்து யோசிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆகுது. பார்த்துட்டு நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.